அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கும் பொழுது தீமையை கொண்டுதான் சோதிப்பான் என்று மனிதர்கள் தவறாக புரிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் கூறும் பொழுது வநபுலுவன்னக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாம் உங்களை நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தீமையை கொண்டு சோதிக்கும் பொழுது உதாரணமாக மரணத்தை கொண்டு இது போன்ற அனைத்து காரியங்களும், பொருளாதாரம் இழப்பீடு, இது போன்ற காரியங்களை அல்லாஹ் சோதிக்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை கொண்டு சோதிப்பான் என்பதாக கூறுகின்றான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலமாக்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கல்வியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த தருணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரம், கல்வி, அதிகாரத்தை வைத்து நாம் தவறு செய்யாமல், அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் பொறுமையாக இருப்பதுதான் என்பதாக உலமாக்கள் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மை சோதிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருப்போமாக. அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.